ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு கோட் வித் ரேவா சேனல். இன்னைக்கு நம்ம நோட் ஜேஎஸ் டுட்டோரியலோட செகண்ட் கண்டினியூட்டி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது நோட் ஜேஎஸை நம்மளோட லோக்கல் சிஸ்டம், அதாவது டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ல எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமை எப்படி ரன் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நோடை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நோட் ஜேஎஸோட அஃபிஷியல் வெப்சைட்டான https.nodejs.org இந்த டொமைனை நம்மளோட ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் நோட் ஜேஎஸோட அந்த அஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இதில் டவுன்லோடுங்கிற தேர்டு டேப் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க. ஒன்று நம்ம டெர்மினல் வயா கமெண்ட்ஸ் போட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா இன்ஸ்டாலரை கிளிக் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னோட சிஸ்டம் மேக் ஓஎஸ், ஸோ நான் மேக் ஓஎஸோட இன்ஸ்டாலரை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்கள் சிஸ்டம் விண்டோஸ் ஆர் உபுண்டு லினக்ஸ் எதுவாக இருந்தாலும் அதுக்கான இன்ஸ்டாலரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி என்னோட சிஸ்டமில் ஆல்ரெடி நான் நோடு இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் இன்ஸ்டாலரை கிளிக் பண்ணிவிட்டு அதை அக்னாலேஜ் பண்ணிவிட்டு இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே, தென் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா, இன்ஸ்டால் பண்ணது நம்ம சிஸ்டமில் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கா, இப்போ நோடோட வேர்ஷன் பார்க்கணும். அதை எப்படி பார்க்கணும்னு சொல்கிறேன். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டெர்மினலை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த டெர்மினலில் நோட் -v அப்படின்னு கொடுங்க. ஸோ நோடோட வேர்ஷன் காட்டும். ஒன்று இப்படி பண்ணலாம், இல்லைன்னா நோடு -, வேர்ஷன் ஃபுல் ஃபார்மே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வேர்ஷன் காட்டும். இப்போ நம்ம சிஸ்டமில் நோடு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. தென் நம்ம நோடு ரன் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்னேன் இல்லையா, என்பிஎம் நோட் பேக்கேஜ் மேனேஜர் தேவைன்னு சொல்லிட்டு, அதுவும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கும். அப்போ என்பிஎம் -v அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ என்பிஎம்மோட வேர்ஷன் காட்டுது. ஸோ ஃபைன், இப்போ நமக்கு நோடு என்பிஎம் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம நோட் ஜேஎஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். இனிஷியலாக ஒரு சின்னதாக ஒரு கன்சோல் லாக் பிரிண்ட் பண்ணலாம். ஹலோ நோட் ஜேஎஸ்ங்கிற ஒரு லாக் பிரிண்ட் பண்ணலாம். தென் அந்த ஃபைலை எப்படி நோட் ஜேஎஸை ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் என்னோட லோக்கல் சிஸ்டமில் டெஸ்க்டாப்குள்ளே ரேவான்ங்கிற ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். ஸோ நான் அதுக்குள்ளே போய்க்கிறேன். இதுக்கு நான் எல்எஸ்ங்கிற ஃபஸ்ட்டு ஒரு கமெண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை நான் போட்டேன்னா என்னோட சிஸ்டமில் உள்ள எல்லா ஃபோல்டர்ஸும் எனக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் நான் டெஸ்க்டாப்புங்கிற ஃபோல்டருக்குள்ளே போகணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, சிடி கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, டெஸ்க்டாப் ரேவான்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டேன். இதில் நான் இன்னொரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். அதாவது நோட் ஜேஎஸ் டுட்டோரியல்ங்கிற ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். இந்த கமெண்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். எம்கே டைரக்டரி நோட் ஜேஎஸ் டுட்டோரியல் அப்படின்னு போடுறேன். இப்போ நான் என்னோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் போய் பார்த்தேன்னா ரேவான்ங்கிற ஃபோல்டருக்குள்ள நோட் ஜேஎஸ் டுட்டோரியல் வந்துருச்சு. இப்போ இந்த நோட் ஜேஎஸ் டுட்டோரியலுங்கிற ஃபோல்டருக்குள்ளே நம்ம போகணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன பண்ணணும், சிடி நோட் ஜேஎஸ் டுட்டோரியல். இப்போ நான் இந்த ஃபோல்டருக்குள்ளே போயாச்சு. தென் இதில் நம்ம ஒரு ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, டெர்மினல் வயாவே இந்த ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணலாம். மேக் ஓஎஸ்ல ஒரு கமாண்ட் இருக்கு, டச் அப்படின்னு யூஸ் பண்ணால் அதுக்கப்புறம் ஃபைல் நேம் போட்டால் ஃபைல் கிரியேட் ஆயிரும். இப்போ நான் hello.dx போடுறேன். இப்போ நான் இந்த ஃபோல்டரில் போய் பார்க்குறேன், கிரியேட் ஆயிடுச்சா. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக கமெண்ட் போட்டு நம்ம ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போது நோட் ஜேஎஸ் டுட்டோரியல் இந்த ஃபோல்டரை நான் VS கோடில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் என்ன டெஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்ளைமாக இருக்கட்டும், ஆட்டமாக இருக்கட்டும். இப்போ நிறைய பேர் கர்சரோட டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கன்சோல் லாக் நான் சொன்ன மாதிரி பிரிண்ட் பண்ணிடலாம். அதுக்கு console.log நம்ம என்ன நேம் மெசேஜ் கொடுக்க போகிறோம், ஹலோ நோட் ஜேஎஸ். ஓகே, இப்போ இந்த ஃபைலை நம்ம ரன் பண்ணணும். இதுக்கு நம்ம டெர்மினல் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் ரன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நோடுங்கிறத ஃபஸ்ட்டு இந்த கீவேர்டை போட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபைல் நேம், நமக்கு ஃபைல் நேம் என்ன, hello.text கரெக்டாக. ஸோ ஓகே, இதை நம்ம போட்டுடலாம், hello.text.
இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஹலோ நோட் ஜேஎஸ் வந்துருச்சா? ஓகே, இப்போ நமக்கு நோட் ஜேஎஸ் வந்து ரன் ஆகுது. இப்போ நம்ம அஃபிஷியல் நோட் ஜேஎஸ் ப்ராஜெக்ட்குள்ளே போயிடலாம். இப்போ நோட் ஜேஎஸோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுலேயே இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு npm init-y இந்த கமெண்ட்டை ரன் பண்ணலாம். இந்த கமெண்ட் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் ஜேசன் ஃபைலை வந்து கிரியேட் பண்ணும். இந்த -y எதுக்கு போட்டிருக்கோம்னா, இது வந்து உங்களோட இது ஓகேவா, இந்த வெர்ஷன் ஓகேவா, இது இன்ஸ்டால் பண்ணவா, எஸ்ஸா நோவான்னு வந்து டெர்மினல் வந்து கேட்டுகிட்டே இருக்கும் கமெண்ட். இது எஸ் -yனா இந்த ஃப்ளாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்குமே எக்ஸ்ன்னு அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஓகே, இப்போ இந்த பேக்கேஜ் ஜேஎஸ்ஆன்னா என்ன அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். பேக்கேஜ் ஜேஎஸ்ஆன்னா ஒன்றும் இல்லை, இது உங்களோட நீங்கள் இந்த npm initங்கிறத ரன் பண்ண பின்னாடி உங்களோட ப்ராஜெக்டோட ரூட் டைரக்டரியில் package.jsonங்கிற ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். இதுதான் உங்களோட npm மூலயமா இன்ஸ்டால் பண்ணுற எல்லா டிபெண்டன்சியையும் மேனேஜ் பண்ணும். அதாவது npm மூலயமா நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். லைக் நான் ஒரு டெஸ்ட் ஃப்ரேம்ஒர்க்கான ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறேன், இல்லை நான் எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன். எந்த ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுனாலும் அது package.jsonல அந்த பேக்கேஜோட டீட்டெயில்ஸ் அண்ட் அதோட வெர்ஷன் எல்லாமே மெயின்டைன் ஆகும். அண்ட் தென் அந்த package.jsonக்குள்ள ஸ்கிரிப்ட்ங்கிற ஒரு செக்ஷனும் இருக்கு. இந்த செக்ஷன் என்ன பண்ணுது? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ராஜெக்டை வந்து கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு package.jsonனை பார்த்தா மோர் உங்களுக்கு புரியும். இப்போ நான் அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறேன், புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு. இப்படி இல்லாமல் நீங்கள் வந்து டெர்மினல் மூலயமாவும் மேக் டைரக்டரி ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்துடுச்சு. நான் எல்எஸ் கொடுக்குறேன். இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே போகணும். கரெக்டாக? அதுக்கு என்ன பண்ணணும்? சிடி ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் கொடுத்துட்டேன். இப்போ நான் சொன்ன மாதிரி npm init-y இந்த கமெண்ட்டை ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணோன்னே என்னாச்சு, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பேக்கேஜ் ஜேசன் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபைலை பாருங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் ஃபஸ்ட்டு நேம், நம்ம ப்ராஜெக்டோட நேம் இருக்கா, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு. வேர்ஷன் வந்துட்டு என்னென்னா இந்த நோடோட செமாண்டிக் வேர்ஷன் தான் இருக்கும் இந்த வேர்ஷன். தென் வந்து இந்த மெயின் நம்ம அப்ளிகேஷனோட என்ட்ரி பாயிண்ட் தான் சொல்லுவாங்க. ஸோ என்ட்ரி பாயிண்ட் இப்போ நமக்கு வந்து index.js இந்த ஃபைல் தான் நமக்கு என்ட்ரி பாயிண்ட். தென் வந்து ஸ்கிரிப்டில் வந்து நான் டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணுறது டெஸ்ட்டுங்கிற ஸ்கிரிப்ட் வந்து வந்திருக்கா. இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு கஸ்டம் ஸ்கிரிப்ட் பண்ணணும்னா அந்த அந்த கஸ்டம் ஸ்கிரிப்டை வந்து நம்ம இந்த ஸ்கிரிப்டுங்கிறதுக்குள்ளே ஆட் பண்ணிட்டா போதும். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இந்த package.json ஃபைலில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். நேம், வேர்ஷன், மெயின், ஸ்கிரிப்ட் அண்ட் டிபெண்டன்சினா நான் ஆல்ரெடி சொன்னேன். இப்போ நம்ம ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ் யூஸ் பண்ணால் அது டிபெண்டன்சிக்குள்ளே தான் வரும்னு சொல்லிட்டு. இப்போ சாம்பிளுக்கு npm install express அப்படிங்கிற பேக்கேஜ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அந்த டிபெண்டன்சிக்குள்ளே எக்ஸ்பிரஸ்ன்னு வந்துட்டு அந்த எக்ஸ்பிரஸோட வேர்ஷன் வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கணும் வயா npm. ஓகேவா? தென் வந்து இந்த ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி நம்ம டெக்ஸ்ட்டுங்கிற ஸ்கிரிப்ட் காட்டினேன். அது மாதிரி npm init பண்ணுறதுக்கு ஸ்டார்ட்டு, டெவ் இந்த மாதிரி நம்மளோட கஸ்டம் ஸ்கிரிப்ட் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். தென் வந்து நம்ம npm நோட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் வந்து நோட் கமாண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரி எரர் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த நோடோட இன்ஸ்டாலர் வந்து டவுன்லோட் பண்ணிங்களா, அதுக்கப்புறம் நம்ம டெர்மினலை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும், இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். இன்னொன்று வந்து இந்த லினக்ஸ் மேக்லலாம் இருக்கவங்களுக்கு வந்து பெர்மிஷன் டினைடுங்கிற இஷ்யூ வரும். அதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி சூடோங்கிற கமெண்ட்டை போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளமும் நமக்கு சார்ட் அவுட் ஆயிரும். ஓகேயா? ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு நோட் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன பண்ணுறது, நோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, npm என்ன பண்ணுது, தென் வந்து package.json எப்படி, அதில் உள்ள என்னென்ன கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம Node.js-ஓட கோர் மாடியூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது என்னென்ன மாடியூல்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.